மறுசீரமைப்பு விவகாரம் கட்சிகளை திமுக ஒருங்கிணைப்பது ஏன்? அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடக்க இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்போட அடிப்படையில மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை மாத்திர நோக்கத்துல மத்திய அரசு இருக்கிறதா சொல்லி தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்ற நிலையில மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொண்டா தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையறது மட்டும் இல்லாம வட மாநிலங்களோட ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர்றாரு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். இதோட மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து தமிழக அரசு ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டு அதுல பங்கேற்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல உள்ள அரசுகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பும் விடுத்திருந்தாரு. மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கவிருக்க ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதா மற்ற மாநிலங்களின் பிரதிநிதிகள் மற்றும் முதல்வர்கள் வரைக்கும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த ஆண்டு நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலை மையமா வச்சு இதை தேர்தல் பரப்புரையா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் கட்சிகள் எவை? தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் தென் மாநிலங்களின் அரசியல் கணக்கு என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மத்திய அரசு அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யும் போது தென் மாநிலங்களோட தொகுதி எண்ணிக்கை குறையிற சூழல் இருக்கிறதா தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சிட்டு வந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தின முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டத்துல தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்க முடிவெடுத்தாரு. அதன்படி சென்னையில் வரும் 22ஆம் தேதி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை நடத்த முடிவெடுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதுல பங்கேற்கும்படி 7 மாநில முதல்வர்களுக்கு கடிதமும் எழுதினாரு. அதை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் நேர சென்று மற்ற மாநில முதல்வர்கள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து இருந்தாங்க. அதுபடி 20க்கும் மேற்பட்ட கட்சிகளோட முன்னணி தலைவர்கள் மற்றும் முதல்வர்கள் தமிழக அரசின் தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிறதா சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி கேரளாவைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன், கேரள காங்கிரஸ் பி.ஜே. ஜோசப், கேரள காங்கிரஸ் ஜோசப் மணி ஆகியோர் பங்கேற்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் இருந்து மிதுன் ரெட்டி, தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கே.டி. ராமாராவ், கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டுக்குழுவில் பங்கேற்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு தேர்தல் பிரச்சார வியூகமா மாநில அரசுகள் கையில் எடுக்கிறதா பாஜக தரப்புல ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. விகிதாச்சார அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு தொடர்ந்து இந்த மறுசீரமைப்பு குறித்த எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது. திமுகவுக்கு இதுல அரசியல் நோக்கம் இருக்கிறதா பாஜக விமர்சனங்களை முன்வைக்குது. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்க அரசுகளையும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருக்க கட்சிகளையும் ஒன்றிணைக்கிற முயற்சியில திமுக இறங்கி இருக்கிறது மூலமா பாஜக எதிர்ப்ப தேசிய அளவுல கட்டமைப்பது மூலம் தேர்தல் ஆதாயம் அடைகிற நோக்கமும் திமுகவுக்கு இருக்கிறதா பாஜகவினர் விமர்சிக்கிறாங்க. தென் மாநில எண்ணிக்கையை கூட்டினாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காதுங்கிற நிலைய பாஜக திட்டமிடுறதாவும், பாஜக வலிமை பெறாத தென் மாநிலங்களோட உதவி இல்லாம வடக்கை மட்டுமே வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம்ங்கிற பாஜகவோட முயற்சியை வீழ்த்துறதுக்காகத்தான் இந்த கூட்டமைப்புன்னு திமுக தரப்புல சொல்லப்படுது. அதே போல தேசிய அளவுல பாஜக அல்லாத மாநில முதல்வர்களை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்த முன்னெடுப்புகள் எதிர்பார்த்த முடிவுகளை தரலனாலும் தமிழ்நாடுல அது 100% வெற்றியை தந்ததுங்கிற தேர்தல் கணக்கும் இதுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. மார்ச் 22 கூட்டம் தேசிய அளவுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.